வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் ஆலத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள வாகன ஓட்டிகள் தண்ணீரை அப்புறப்படுத்த கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிதம்பரம் வழங்க நாம் கேட்கலாம். சிதம்பரம், தற்போதைய நிலை என்னங்க? வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் உயர்ந்து ஏரி, குளம், குட்டைகள் நிரம்பி நிலத்தடி நீர் உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் குடியாத்தம் பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக மேலாளத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீரும் ஊற்று தண்ணீரும் குளம் போல் தேங்கி இருப்பதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள் மிகவும் அவதிக்கு உள்ளானார்கள். இதனால் மேலாளத்தூர், கூடநகரம், அலங்காநல்லூர், மோட்டூர், பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து குடியாத்த நகர பகுதியில் உள்ள பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் ரயில்வே தரைப்பாலத்தில் குளம்போல் தேங்கிய தண்ணீரில் கடந்து செல்வதால் வாகன பழுது ஏற்பட்டு பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பள்ளி, கல்லூரி வாகனங்கள், தனியார் காலனி பேருந்து, இருசக்கர வாகனங்கள் ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கி நிற்கும் சாலையை கடக்காமல் மாற்றுப்பாதையில் குடியாத்த நகர பகுதிக்கு செல்ல 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கிய மழைநீரை அகற்ற வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.